ஒரு வேட்டை நாய். ரேஞ்சர் ஒருத்தன் அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டுல ஒரு கேம்ப் போடுற. வேட்டை நாய் ரவுண்ட்ஸ்க்கு போகுது. வேட்டை நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு. வேட்டை நாயை பார்த்த உடனே துரத்துதுங்க. நான் வேட்டை நாய் சும்மாவா, உயிருக்கு போராடுதுல, பயந்து அதுவும் ஓடுது. ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிறுத்தையால அவ்வளவு சீக்கிரம் கிட்ட வர முடியல. நல்ல வேளை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு, வேட்டை நாய்க்கு நல்லா இருக்கு, ரேஞ்சரை பார்த்துருச்சு. ரேஞ்சர் இப்படி உட்கார்ந்து இருக்காரு. ரேஞ்சர் பக்கம் திரும்பலீங்க. என்ன, நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி வந்து திரும்பணும்னா வர்ற சிறுத்தை இப்படி வந்து அடிச்சிடும் பார்த்துருச்சு. இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க. ரேஞ்சருடைய கதவு லேசா தான் திறந்து வேகமா அந்த ரூம்குள்ள போயிடுச்சு நாய். வித் நோ டைம் சிறுத்தை உள்ள போயிடுச்சு. டொம்முன்னு போச்சு சிறுத்தை. நான் பெருசு பாருங்க. அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆச்சு, அந்த கதவு மூடிடுச்சுங்க. டொம்முன்னு மூடிடுச்சு. அந்த ரேஞ்சர் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி இருக்கும் மனசுல வலி. ஏன் வலி? நாய் செத்து. இப்ப கதவை திறக்க முடியாது. ஏன்னா சிறுத்தை பாஞ்சிருச்சுன்னா. ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்றாரு. ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சுங்க. இந்த கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோட இருக்குது. அந்த செவகமான அந்த ரூம்ல ஓரமா நாய் இப்படி கம்முன்னு இருக்கு. நீ பாத்துட்டு இருக்க அந்த சிறுத்தைய. சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேன்னா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல, அதுல போய் சாஞ்சுக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா, இந்த சிறுத்தை இருக்குல்ல, அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சு. இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ, அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை. அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது. அதற்கு நாய் வேண்டுமா, சுதந்திரம் வேண்டுமா என்றால், எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும், நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது. சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும். இந்த சிறுத்தையை பத்தி பாரதிதாசன் 60-70 வருஷத்துக்கு முன்னால் எழுதுற. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று எழுதுகிறார் பாரதிதாசன். அதனால் சொல்லுகிறேன் குழந்தைகளே, கல்விதான் சுதந்திரம். பல நேரங்களில் உங்கள் பசி வேட்டை உங்களை அடிமைப்படுத்தலாம். ஆசிரியர்கள் எது சொன்னாலும், பெற்றோர்கள் எது சொன்னாலும் குழந்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அதையெல்லாம் பூக்கள் மலரட்டும், சிறகை விரியுங்கள், பறந்து பாருங்கள். சிட்டுக்குருவி போல் தான் இருக்கிறீர்கள். பறந்து பார்த்தால் தான் தெரியும் இதெல்லாம் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்று. வாருங்கள், வானம் காத்திருக்கிறது, பறப்போம்.